गजाननं भूतगणाधिसेवितं कपित्थजम्बू फलसारभक्षितम् उमासुतं शोकविनाशकारणं नमामि विघ्नेश्वर पादपङ्कजम्। ओम श्रीनिवास ओम श्रीनिवास ओम श्रीनिवास ओम श्रीनिवास நாள்தோறும் உன்னை நான் பாட வேண்டும் நான் பாட உந்தன் அருளாசி வேண்டும் ஏழு ஸ்வரங்களுமே ராகம் இசைத்திடுமே ஏழு ஸ்வரங்களுமே ராகம் இசைத்திடுமே ஏழு மலை கரசே ஏழு மலை கரசே ஓம் ஸ்ரீனிவாச ஓம் ஸ்ரீனிவாச ஓம் ஸ்ரீனிவாச ஓம் ஸ்ரீனிவாச திருவேங்கடம் வருவேனே உந்தன் திருப்பாதமே பணிவேனே திருவேங்கடம் வருவேனே உந்தன் திருப்பாதமே பணிவேனே மலர்மேவிடும் அலர்மேல் மங்கை மணவாளனே ஜெகநாதனே மலர்மேவிடும் அலர்மேல் மங்கை மணவாளனே ஜெகநாதனே அழகான மலைவாசனே ஓம் ஸ்ரீனிவாச ஓம் ஸ்ரீனிவாச ஓம் ஸ்ரீனிவாச ஓம் ஸ்ரீனிவாச உனக்காகவே இசைத்தேனே என்றும் உன் பேரையே நினைத்தேனே உனக்காகவே இசைத்தேனே என்றும் உன் பேரையே நினைத்தேனே கருணாலயம் அருளாலயம் கமலாலயம் உனதாலயம் கருணாலயம் அருளாலயம் கமலாலயம் உனதாலயம் அருள்வாயே கோவிந்தா ஓம் ஸ்ரீனிவாச ஓம் ஸ்ரீனிவாச ஓம் ஸ்ரீனிவாச ஓம் ஸ்ரீனிவாச வணக்கம். சனிக்கிழமை பிப்ரவரி மாதம் 1 தேதி விஜய வருஷம் தை மாதம் 19ஆம் தேதி. இன்றைய நட்சத்திரம் அவிட்டம் சதயம் இரண்டுமே. திதி வளர்பிறை த்விதியை, யோகம் சித்த யோகம் அமிர்த யோகம். கடக ராசிக்கு சந்திராஷ்டம நாள்.
நாள் முழுவதும் கடகராசிக்கு சந்திராஷ்டமம். ராகு காலம் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை, யமகண்டம் மதியம் 1:30 மணி முதல் 3 மணி வரை, குளிகை நேரம் காலை 6 மணி முதல் 7:30 மணி வரை. நல்ல நேரம் என்னும் சுபஹோரைகள் காலை 10:30 மணியிலிருந்து பகல் 12 மணி வரை, மாலை 5 மணி முதல் 7 மணி வரை. இன்றைய கிரக நிலவரம்: மேஷத்தில் கேது, மிதுனத்தில் குரு, கன்னியில் செவ்வாய், துலாமில் சனி ராகு, தனுசில் சுக்கிரன், மகரத்தில் சூரியன் புதன், கும்பத்தில் சந்திரன். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு 12 ராசிகளுக்கான ராசி பலனை பார்ப்போம். மேஷ ராசிக்கு இது ஒரு நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். மகிழ்ச்சியான நிகழ்வுகள் நடைபெறுகின்ற ஒரு நாள். மனதிலே மட்டற்ற மகிழ்ச்சி ஏற்படும். உங்களுக்கு மிகவும் பிடித்தவர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு அல்லது அவர்களுடன் பேசக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு உருவாகும். இந்நாளிலே குடும்பத்திலே மகிழ்ச்சியான ஒரு சூழ்நிலை உருவாகும். உற்றார் உறவினர் நண்பர்கள் ஆகியோருடன் மிகவும் மகிழ்ச்சியாக பொழுதை கழிப்பீர்கள். தொழில் வளர்ச்சி மிக சிறப்பாக இருக்கும். பொருளாதார நிலையிலே நல்ல முன்னேற்றம் ஏற்படும். ஆரோக்கியம் சிறந்து விளங்கும். லாபஸ்தானமாகிய 11ஆம் இடத்திலே சந்திரன் இருக்கின்ற காரணத்தினால் நீங்கள் எடுத்த காரியம் அனைத்தையும் வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள். ரிஷப ராசிக்கு இது ஒரு அவரவர் ஜனனகால ஜாதகத்திலே அதற்கு வலுவான கிரக நிலவரம் இருக்கிறதா என்பதை பார்த்து அதன் பிறகு சுய தொழில் ஆரம்பிக்கலாம். ஆனால் கோச்சார ரீதியாக அதற்கான வாய்ப்பு மிகவும் வலுவாக இருக்கின்ற ஒரு நாளாக இந்த நாள் விளங்குகிறது. நன்மைகள் அதிக அளவில் நடைபெறுகின்ற நல்ல நாள். மிதுன ராசிக்கு இது ஒரு மிகச் சிறந்த நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். கல்வி பயிலும் மாணவ மாணவியரின் கல்வி முன்னேற்றம் வெகு சிறப்பாக இருக்கும். உயர்கல்விக்கான வாய்ப்பு கிடைக்கும். கல்வியில் ஆர்வம் அதிகரிக்கும். அதிக மதிப்பெண்கள் எடுக்க வேண்டும் என்னும் நோக்கத்தோடு கடுமையாக உழைப்பீர்கள். வெற்றிகள் பல கிடைக்கும். குடும்பத்திலே மகிழ்ச்சியான நிகழ்ச்சிகள் எல்லாம் நடைபெறும். தொழில் வளர்ச்சி மிக சிறப்பாக இருக்கும். இது ஒரு நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். கடக ராசிக்கு இது ஒரு சந்திராஷ்டம நாள். புதிய முயற்சிகளில் இறங்க வேண்டாம். அமைதியாக இருக்க வேண்டும். அதிகமாக பேசக்கூடாது. எந்த ஒரு செயலையும் புதிதாக இப்பொழுது துவங்க வேண்டாம். ஓரிரு நாட்கள் கழித்து உங்களுக்கு சந்திராஷ்டமம் முடிந்த பிறகு புதிய முயற்சிகளில் இறங்கலாம். இன்றைய தினம் நீங்கள் அமைதியாக இருக்க வேண்டிய ஒரு நாள். சிம்ம ராசிக்கு இது ஒரு நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக விளங்குகிறது. ராசிக்கு 7ஆம் இடத்திலே கும்பத்தில் சந்திரன் அமர்ந்திருக்கின்ற ஒரு நாள் என்பதால் நன்மைகள் சற்று அதிகமாக நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. எழுத்தாளர்கள், கவிஞர்கள், ஓவியர்கள், கலைத்துறையினர் ஆகியோரெல்லாம் மிகச் சிறப்பாக நன்மை பெறுவார்கள். பொருளாதார ரீதியாக நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இப்பொழுது உருவாகும். நிதித்துறையிலே பணிபுரிபவர்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும். வங்கி பணியாளர்களுக்கு மகிழ்ச்சி பொங்கி எழுகின்ற நாளாக இந்நாள் விளங்கும். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறக்கூடிய ஒரு மிகச் சிறந்த நாள். கன்னி ராசிக்கு இது ஒரு மகிழ்ச்சியான நாள். நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். பொருளாதார முன்னேற்றம் மிகச் சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு நாள். வலுவான நிலையிலே பெரும்பாலான கிரகங்கள் மிகச் சிறப்பாக அமைந்திருக்கின்ற காரணத்தினால் அதிக அளவிலே நன்மைகள் நடைபெறக்கூடிய ஒரு நாளாக இந்நாள் விளங்கும். உங்களது முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும். மிகவும் சுறுசுறுப்பாக இயங்குவீர்கள். இன்றைய தினம் நீங்கள் செய்கின்ற செயல்கள் அனைத்தும் வெற்றிகரமாக நடந்து முடியும். இது ஒரு மிகச்சிறந்த நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். துலா ராசிக்கு இது ஒரு மிகச்சிறந்த நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக விளங்குகிறது. ராசிக்கு குரு பார்வை, ராசி அதிபதிக்கு குரு பார்வை, ராசிக்கு 5ஆம் இடத்திலே இருக்கும் சந்திரனுக்கும் குரு பார்வை. தொழில் ஸ்தானம் வலுப்பெற்று இருக்கிறது. ஆகவே நீங்கள் தொழிலில் மகத்தான வெற்றியை பெறுவீர்கள். உங்களது தொழில் போட்டியாளர்கள் எல்லாம் ஓரமாக ஒதுங்கி விடுவார்கள், உங்களோடு போட்டி போட முடியாது என்று. அப்படி உங்களது தொழில் அமோகமாக வளர்ச்சி அடையும். மிகப்பெரிய நன்மைகள் எல்லாம் நடைபெறுகின்ற ஒரு நல்ல நாளாக இந்த நாள் விளங்குகின்றது. எதிர்பாராத விதமாக உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு தொகை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. திடீர் தனப்பிராப்தி ஏற்படக்கூடிய நாளாக இந்நாள் விளங்கும். விருச்சிக ராசிக்கு இது ஒரு மிகச்சிறந்த நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். மிகச் சிறப்பான நிலையிலே கிரகங்கள் எல்லாம் அமைந்துள்ளன. குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சிகரமாக இருக்கும். திருமண வயதிலே இருப்பவர்களுக்கு திருமணம் நிச்சயிக்கப்படும்.
கலைத்துறை, உணவுத்துறை, ஜவுளி, துணி வியாபாரம், நகை வியாபாரம் போன்றவற்றிலே ஈடுபட்டுள்ளவர்கள் அல்லது அதை சார்ந்துள்ள தொழில்களிலே உள்ளவர்கள், போக்குவரத்து துறை தொடர்பான தொழிலில் உள்ளவர்கள் போன்றவர்களுக்கெல்லாம் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும், அதிக வருமானம் கிடைக்கும், தொழில் வளர்ச்சி மிகச் சிறப்பாக இருக்கும், நன்மைகள் அதிக அளவில் நடைபெற்று தொழில் வளர்ச்சி அடைகின்ற ஒரு நாளாக இந்நாள் விளங்கும். தனுசு ராசிக்கு இது ஒரு மகிழ்ச்சியான நாள். அதிக நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக இந்நாள் விளங்கும். ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். பொருளாதார நிலையிலே நல்ல முன்னேற்றம் ஏற்படும். பொது காரியங்களிலே ஈடுபடுவீர்கள். சமூக சேவை செய்வதிலே ஆர்வம் அதிகரிக்கும். அதிக அளவிலான நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக இந்நாள் விளங்கும். மகர ராசிக்கு இது ஒரு மிகச்சிறந்த நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். தனஸ்தானமாகிய 2ஆம் இடத்திலே சந்திரன் அமர்ந்து குருவால் பார்க்கப்படுகிறது. பொருளாதார ரீதியாக நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடிய நாள். உங்களுக்கு வரவேண்டிய பணம் கைக்கு வந்து சேரும். தொழில் வளர்ச்சி சிறப்பாக இருக்கும். கலைத்துறை சார்ந்தவர்களுக்கு அதிக நன்மைகள் நடைபெறும். மருத்துவத்துறை சார்ந்தவர்களுக்கு மிகப்பெரிய நன்மைகள் நடைபெறும். வலுவான நிலையிலே ராசி அதிபதி உச்சம் பெற்று குரு பார்வை பெறுகின்ற ஒரு அற்புதமான ஒரு தருணம் இது. ஆகவே நன்மைகள் அதிக அளவில் நடைபெறக்கூடிய ஒரு மிகச்சிறந்த நாளாக இந்த நாள் விளங்கும். கும்ப ராசிக்கு இது ஒரு மகிழ்ச்சியான நாள். ராசியில் சந்திரன் அமர்ந்து குருவால் பார்க்கப்படுகிறது. குருவும் சந்திரனும் திரிகோணங்களிலே அமைந்திருக்கின்ற ஒரு நாள். மிகப்பெரிய நன்மைகள் எல்லாம் நடைபெறும். பெரிய வெற்றிகள் எல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் இருக்கும். நீண்ட நாட்களாக முடிவுக்கு வராத சில பிரச்சனைகள் இன்றைய தினம் முடிவுக்கு வரும். அதிக நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக இந்நாள் விளங்கும். மீன ராசிக்கு இது ஒரு மகிழ்ச்சியான நாள். இனிப்பான செய்திகள் எல்லாம் வந்து சேருகின்ற ஒரு நாளாக இந்நாள் விளங்கும். இந்நாளிலே நீங்கள் மிகவும் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். நீங்கள் ஓய்வு பெற்றவராக இருந்தால், அதாவது ரிட்டையர்டு பர்சன் அல்லது விஆர்எஸ் ஆப்டியாக இருந்தால் இப்பொழுது மீண்டும் பணியில் சேருவீர்கள். மீண்டும் ஒரு முறை உங்களுக்கு இப்பொழுது சம்பாதிக்கும் யோகம் ஏற்படும். ஈவன் ஆஃப்டர் ரிட்டையர்மெண்ட் மறுபடியும் வேலை கிடைக்கும். இள வயதினராக இருந்தால் பதவி உயர்வு கிடைக்கும் அல்லது ஊதிய உயர்வு கிடைக்கும். தொழில் வளர்ச்சி மிகச் சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இந்த நாள் விளங்குகிறது. அதிக நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். ஆரோக்கியம் சிறந்து விளங்கும். கல்வி பயிலும் மாணவ மாணவியர்களுக்கு கல்வி முன்னேற்றம் வெகு சிறப்பாக இருக்கும். ராசிக்கு 11ஆம் இடத்திலே புதன் சூரியன் சேர்க்கை ஏற்பட்டிருக்கிறது. ஆகவே கல்வித்துறை தொடர்பான உங்களது முயற்சிகள் அனைத்தும் வெற்றி அளிக்கும். இது ஒரு அதிக நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். நாளைய விசேஷங்கள். நாளைய தினம் சுப முகூர்த்த நாள். 7:30-9 முகூர்த்த நேரம், 7:30 to 9 முகூர்த்த நேரம். நாளை தினம் ஒரு சுப முகூர்த்த நாள். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு பரிகார ஸ்தலங்கள் பகுதியை பார்ப்போம். ஸ்ரீ ஹரி கோவிந்தா உன் சேவடி தாமரை
இன்றைய தினம் பரிகார ஸ்தலங்கள் பகுதியிலே திருநின்ற ஊர் சென்னைக்கு அருகிலே இருக்கிறது. திருவள்ளூர் செல்லும் பாதையிலே ரயில் நிலையம் இருக்கிறது. அதை பேச்சு வழக்கிலே மக்கள் திண்ணனூர் என்று சொல்வார்கள். திருநின்ற ஊர் என்பது அதன் முழு பெயர். அங்கு ஒரு பழமையான சிவன் கோவிலும் இருக்கிறது, ஒரு பழமையான பெருமாள் கோவிலும் இருக்கிறது. இன்றைய நிகழ்ச்சியிலே முதலில் நான் அந்த சிவன் கோவிலை பற்றி சொல்லவிருக்கிறேன். திருநின்ற ஊரிலே ஒரு பூசலார் நாயனார் என்பவர் வாழ்ந்து வந்தார். அந்த பூசலார் நாயனார் என்பவர் என்ன பண்ணார், கோவில் கட்டணும்னு ஆசைப்பட்டாராம். அவருக்கு ஒரு சிவன் கோவில் கட்டி கும்பாபிஷேகம் பண்ணணும்னு ரொம்ப நாள் ஆசை. ஆனால் அவர்கிட்ட அதுக்கு பணம் கிடையாது. உடனே என்ன பண்ணுறாரு, மனசுலேயே கோவில் கட்ட ஆரம்பிச்சிடுறாரு. மனசுலேயே கோவில்னா எப்படின்னா, ஒரு மரத்தடியில் போய் உட்காந்துக்குவார். டெய்லி காலையில் உட்காண்டா சாயந்தரம் வரைக்கும் கண்ணை மூடிட்டு கற்பனையிலே கோவில் கட்டிக்கிட்டு இருப்பார். நிறைய பேர் ஆட்கள் வேலை செய்கிற மாதிரியும், இவர் அங்கே நின்றுக்கிட்டு அவங்களெல்லாம் வேலை வாங்குற மாதிரியும், இவர் ஒரு மேஸ்திரி மாதிரி கொளுத்து வேலை செய்யறவங்க எப்படி வேலை வாங்குவாங்களோ அந்த மாதிரி ஒரு மனசுக்குள்ளே ஒரு இது பண்ணிட்டு, சுண்ணாம்பு எடு, மணல் எடு, கலக்கு, இந்த இடத்துல போடு, அது அங்கே வை, இந்த கல்லை இங்கே வை, இப்படியே இவர் பேசிகிட்டு இருப்பார். கண்ணை மூடிக்கிட்டு தினம் காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும். இது ஒரு நாள் இல்லை, 2 நாளில் 20-22 வருடங்கள் தொடர்ந்து இதே போல். முதல் நாள் எங்கே விட்டாரோ அங்கேருந்து ஆரம்பிப்பார். கரெக்டாக அது அப்படியே மைண்டில் ஞாபகம் வச்சுக்குவார். மறுநாள் அந்த இடத்துலேருந்து ஆரம்பித்து கட்ட ஆரம்பிப்பார். உண்மையிலேயே அந்த காலத்தில் ஒரு கோவில் கட்டணும்னா எவ்வளோ வருஷம் ஆகுமோ அவ்வளோ வருஷம் இவர் உட்காண்ட இடத்துல மனசுக்குள்ளேயே கோயில் கட்டியிருக்கார். அப்போ என்ன ஒரு வலிமையான ஒரு பக்தி! அவருடைய இதயத்திலே அந்த ஈஸ்வரன் குடிகொண்டு விட்டார். இதை பற்றி சேக்கிழார் தன்னுடைய பெரிய புராணத்திலே சொல்லும் பொழுது ஒரு அற்புதமான ஒரு சுவையான ஒரு தகவலையும் சொல்லுகிறார். சிவபெருமானுக்கு இது ரொம்ப ஆச்சரியம். இப்படி ஒரு பக்தியா, நம்மீது இவ்வளவு பக்தி கொண்டிருக்கிறானே இந்த பூசலன், இவனுடைய பக்தியை உலகிற்கு வெளிப்படுத்த வேண்டுமே என்று யோசிக்கிறார். அப்பொழுது என்ன ஆகிறது, காஞ்சிபுரத்திலே இருக்கின்ற ஒரு ராஜா நிஜமாவே கோவில் கட்டியிருக்கார், நிறைய செலவு பண்ணி. அந்த கோவிலுக்கு கும்பாபிஷேகத்திற்கு ஒரு நாள் குறித்து விடுகிறார், நேரமும் குறித்து விடுகிறார். அதே நாளிலே அதே நேரத்தில் பூசலார் நாயனாரும் இவர் மனசால கட்டின கோவிலுக்கு கும்பாபிஷேகத்துக்கும் ஏற்பாடு பண்ணிடுறார். எல்லாம் அதுவும் மனசால தான். அப்ப இந்த பூசலார் நாயனாருடைய பெருமையை உலகிற்கு எப்படியாவது புரிய வைக்க வேண்டும் என்பதற்காக சிவபெருமான் என்ன பண்ணுகிறார், அந்த காஞ்சிபுரத்தில் இருக்கின்ற அந்த அரசருடைய கனவுல போய், உன்னுடைய ஆலய கும்பாபிஷேகத்தை நீ வேற தேதிக்கு மாற்றிக்கொள், நான் அந்த நாள் அந்த நேரத்திலே பூசலார் நாயனார் கட்டும் கோவிலின் திருக்குடமுழுக்கு விழாவிற்கு நான் செல்ல வேண்டும், எனக்கு அப்பொழுது வர முடியாது, வேற நாளிலே வைத்துக்கொள் அப்படின்னு சொல்றார். சிவபெருமான் நினைச்சா ஒரே நேரத்திலே 1000 இடத்துல வரலாம். இவருடைய அருமை பெருமை, இவருடைய பக்தி மற்றவர்களுக்கு புரிய வேண்டும் என்பதற்காக அப்படி சொல்கிறார். இதை சிவபெருமானின் வாக்காக சேக்கிழார் சொல்லுகின்ற பாடல், நின்ற ஊர் பூசலன்பன் நெடிது நாள் நினைந்து செய்த நன்று நீடு ஆலயத்து நாளை யாம் புகுவோம், நீ இங்கு ஒன்றிய செயலை நாளை ஒழித்து பின் கொள்க என்று கொன்றைவார் சடையர் வேந்தர் கோயில் கொண்டு அருளப்போந்தார் என்று பெரிய புராணத்திலே அழகான பாடல். நின்ற ஊர் பூசலன்பன் நெடிது நாள் நினைந்து செய்த நன்று நீடு ஆலயத்து நாளை யாம் புகுவோம், நீ இங்கு ஒன்றிய செயலை நாளை ஒழித்து பின் கொள்க, உன்னுடைய கும்பாபிஷேக டேட்டை போஸ்ட்போன் பண்ணு அப்படின்னு சிவபெருமான் கட்டளையிட்டு போயிட்டார். ராஜா திடுக்கிட்டு எழுந்துக்கிறார், ஒண்ணுமே புரியல, யார் அது பூசலார் நின்ற ஊர்ல அப்படின்னு. உடனே யாரங்க அப்படின்றாரு, எல்லாரையும் கூட்டிக்கிட்டு கிளம்பிடுறாரு. நேரம் நின்ற ஊர் வந்தாக்க இவர் கண்ணை மூடிக்கிட்டு உட்காந்து கும்பாபிஷேக ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கார். அப்பதான் இவருடைய பெருமை மக்களுக்கு புரிகிறது. அந்த நின்ற ஊருக்கு போய் அங்க ஹிருதயாலேஸ்வரர் என்று ஒரு சுவாமி இருக்கிறார். அந்த சிவபெருமானுடைய கோவிலுக்கு போனால் இதயத்திலே உள்ள நோய்கள் எல்லாம் தீர்கின்றன. இதய சம்பந்தமான பிரச்சனைகள் இருந்தால் அதெல்லாம் தீர்கின்றது. இப்ப நிறைய பேர் ஹார்ட் சர்ஜரி, பைபாஸ், ஓப்பன் ஹார்ட் அப்படின்லாம் சொல்றாங்க. ஓப்பன் ஹார்ட்டா போய் சிவபெருமான் அங்க போய் பிரார்த்தனை பண்ணுங்க. திறந்த மனதோடு அங்கே சென்று நீங்கள் வழிபடுங்கள். உங்களுடைய இதய நோய்களை எல்லாம் அந்த ஹிருதயாலேஸ்வரர் தீர்த்து வைப்பார். இதயம் தொடர்பான என்ன விதமான பிரச்சனையாக இருந்தாலும், எப்பேற்பட்ட நோயாக இருந்தாலும்
தன் இதயத்திலேயே கோவில் கட்டிய பூசலார் நாயனாரையும் அவர் வணங்கிய அந்த சிவபெருமானும் பிற்காலத்திலே கோவில்களாக கட்டப்பட்டு விட்டன. அவர் எப்படி மனதில் கற்பனை செய்தாரோ அதே போல கோவில் கட்டப்பட்டு இருக்கிறது. அந்த ஆலயத்திலே சென்று அந்த ஹிருதயாலேஸ்வரரை நீங்கள் வேண்டிக் கொண்டால் உங்களுடைய இதயம் தொடர்பான நோய்கள் அனைத்தும் நீங்கும். சிவபெருமான் அங்க கார்டியாலஜிஸ்டா இருக்கார். இதய நோய்களை குணப்படுத்துகின்ற ஒரு மருத்துவராக அங்கே விளங்கி கொண்டிருக்கிறார். ஆகவே நமது இதயக்கனியான சிவபெருமானை அங்கே சென்று நீங்கள் வழிபட்டு விட்டு வாருங்கள். உங்களுடைய இதய நோய்களை எல்லாம் தீர்த்து வைக்கின்ற ஒரு கோவிலாக அது விளங்குகிறது என்பதை கூறி இன்றைய நிகழ்ச்சியை இத்துடன் நிறைவு செய்து கொள்கிறேன். நாளைய நிகழ்ச்சியிலே இன்னும் சில அரிய தகவல்களுடன் அறிய வேண்டிய கோவில்களை பற்றி உங்களுக்கு தெரிவிக்கவிருக்கிறேன். இன்றைய தினம் உங்களிடம் இப்பொழுது தற்காலிகமாக விடைபெற்றுக் கொள்வது உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் ஹரிகேசநல்லூர் வெங்கட்ராமன். வணக்கம். ஆனந்தம் தவழ்ந்திடும் அருளின் திருமுகம் திருவாமவனை நீ தொழுதிடு கணமும். ஆனந்தம் தவழ்ந்திடும் அருளின் திருமுகம் திருவாமவனை நீ தொழுதிடு கணமும். குருவாயெண்ணி கும்பிடு மனமே, குருவாயெண்ணி கும்பிடு மனமே, அனுகிரகம் செய்வான் ஸ்ரீ ஹனுமானே, அனுகிரகம் செய்வான் ஸ்ரீ ஹனுமானே. ஸ்ரீராமதூத மகாதீர ருத்ரவீர சமுத்பவ அஞ்சனா கல்ப சம்பூத வாயுபுத்திர நமோஸ்துதே. ஸ்ரீராமதூத மகாதீர ருத்ரவீர சமுத்பவ அஞ்சனா கல்ப சம்பூத வாயுபுத்திர நமோஸ்துதே. ஆனந்தம் தவழ்ந்திடும் அருளின் திருமுகம் திருவாமவனை நீ தொழுதிடு கணமும். ராமா ராமா என முழு மனதோடு உருகியே அழுதால் ஓடியே வருவான். ராமா ராமா என முழு மனதோடு உருகியே அழுதால் ஓடியே வருவான். நவகிரக வினைகள் நம்மை அணுகாமல், நவகிரக வினைகள் நம்மை அணுகாமல் இகபர சுகத்தை இனிதாயருள்வான், இகபர சுகத்தை இனிதாயருள்வான். ஆனந்தம் தவழ்ந்திடும் அருளின் திருமுகம் திருவாமவனை நீ தொழுதிடு கணமும். ஸ்ரீராமதூத மகாதீர ருத்ரவீர சமுத்பவ அஞ்சனா கல்ப சம்பூத வாயுபுத்திர நமோஸ்துதே. ஸ்ரீராமதூத மகாதீர ருத்ரவீர சமுத்பவ அஞ்சனா கல்ப சம்பூத வாயுபுத்திர நமோஸ்துதே. வானர தலைவா தேன்மலர் பாதா ஊனும் உயிரும் உனதருளல்லவா. வானர தலைவா தேன்மலர் பாதா ஊனும் உயிரும் உனதருளல்லவா.
பக்தியில் நீயோ முழுமதியல்லவா, பக்தியில் நீயோ முழுமதியல்லவா, சிவவீரமாருதியே கதினி அல்லவா, சிவவீரமாருதியே கதினி அல்லவா. ஆனந்தம் தவழ்ந்திடும் அருளின் திருமுகம் திருவாமவனை நீ தொழுதிடு கணமும். ஸ்ரீராமதூத மகாதீர ருத்ரவீர சமுத்பவ அஞ்சனா கர்ப்ப சம்பூத வாயுபுத்திர நமோஸ்துதே. ஸ்ரீராமதூத மகாதீர ருத்ரவீர சமுத்பவ அஞ்சனா கர்ப்ப சம்பூத வாயுபுத்திர நமோஸ்துதே. ஆனந்தம் தவழ்ந்திடும் அருளின் திருமுகம் திருவாமவனை நீ தொழுதிடு கணமும். ஆனந்தம் தவழ்ந்திடும் அருளின் திருமுகம். யோகப்பட்டேன பத்தாங்கம் திரிநேத்திரம் சாந்த விக்கிரகம் தியாயே சமஸ்த தோஷக்னம் வாதாத் மஜமகள் மஷம் அஸ்மத் குருபியோ நமகா விகனச மகா குருவே நமகா அனுமன் சுவாமிகள் ஆசிகளுடன். இப்போ நீங்கள் மகத்தான மந்திரங்களில் அஸ்வினி நட்சத்திரத்துக்குரிய தேவதையும் பரணி நட்சத்திரத்துக்குரிய மகா மந்திரத்தையும் பற்றி தேவதையை பற்றி சொன்னோம். இன்னைக்கு கிருத்திகா நட்சத்திரத்தை பற்றி பேசுகிறோம். அக்னி, காளி, முருகன் போன்ற தேவதைகள் இந்த நட்சத்திரத்துக்கு நெருக்கமானது. இன்னைக்கு கிருத்திகா நட்சத்திரத்துக்கு காளி தேவியை பற்றி சொல்கிறோம். காளி அப்படின்னு சொன்னால் மன இருளை அகற்றக்கூடியவள், காலராத்திரி, காலபயங்கரி. இந்த தேவி மனதில் இருக்கக்கூடிய உங்களுக்கு அக இருளை அகற்றக்கூடியவள், ஞானத்தை வழங்கக்கூடியவள். காளிதாசனுக்கு ஞானம் கொடுத்தா எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். தெனாலிராமனுக்கு ஞானத்தை கொடுத்தா காளியாகப்பட்டவள் நம் கால இருளை அகற்றுவாள், அகக்கண்ணில் தெரிவாள். ஆக நம் புறக்கண்ணால் பார்க்கறத விட அகக்கண்ணால் பார்க்க வேண்டியது உலகத்தில் எவ்வளோ இருக்குது. ஸோ இந்த மந்திரம் நிச்சயம் உங்களுக்கு காளியோட அருளை தேடித்தரக்கூடியது. கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இந்த காளி மந்திரத்தை சொன்னால் கட்டாயம் ஆயுள், ஆரோக்கியம், குடும்ப ஒற்றுமை, மன வருத்தம் நீங்கும், கடன் இல்லாமல் இருக்கலாம், செல்வம் சேரும், குழந்தைகளுக்கு கல்வியில் மேன்மை வரும், பகை விலகும். மற்றவர்களுக்கு அதாவது கிருத்திகை நட்சத்திரம் இல்லாமல் மற்றவர்கள் ஜெபித்தால் அவர்களுக்கு எல்லா ஐஸ்வர்யமும் கிடைக்கும், செய்வினை விலகும், சூன்யம் விலகும். பில்லி, சூன்யம், செய்வினை எதுவுமே வேலை செய்யாது. ஆக இந்த காளி மந்திரத்தை 108 குரு தினமும் ஜபிக்கலாம். அதுக்கப்புறம் சொல்கிற ஜெயந்தி மங்களா காளின்ற மந்திரத்தை 3 வாட்டி சொல்லலாம். எந்த காரியம் ஆரம்பிக்கிறதா இருந்தாலும் தியானத்தில் 3 வாட்டி சொல்லலாம். இந்த தெய்வத்துக்கு காளிக்கு திராட்சை ரசம் பனக்கல்கண்டு போட்டு நைவேத்தியம் பண்ணுறது விசேஷம். கருப்பு திராட்சை எடுத்து நல்லா அலம்பி ஜூஸ் பண்ணி அதில் பனங்கல்கண்டு போட்டு நைவேத்தியம் பண்ணலாம். தேன் விடலாம், மலை தேனும் அதில் விடலாம். ரொம்ப காளிக்கு பிரியமானது திராட்சை ரசம். அப்புறம் இப்போ தொலைக்காட்சியில் தெரியுது, எழுதிங்க. ஓம் க்ரீம் 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 ஹும் ஹும் ஹ்ரீம் ஹ்ரீம் தட்சிண காளிகே க்ரீம் 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 ஹும் ஹும் ஹ்ரீம் ஹ்ரீம் ஸ்வாஹா. மறுபடியும் எழுதிக்கங்க. ஓம் க்ரீம் 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 ஹும் ஹும் ஹ்ரீம் ஹ்ரீம் தட்சிண காளிகே க்ரீம் 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 ஹும் ஹும் ஹ்ரீம் ஹ்ரீம் ஸ்வாஹா. இந்த மந்திரத்தை 108 உரு சொல்லுங்க. கீழே இருக்கிற மந்திரத்தை 3 வாட்டி சொல்லி எந்த நல்ல காரியம் ஆரம்பித்தாலும் தியானம் பண்ணுங்க. ஜெயந்தி, மங்களா, காளி, பத்ரகாளி, கபாலினி, துர்கா, க்ஷமா, சிவா, தாத்ரி, ஸ்வாஹா, ஸ்வதா, நமோஸ்துதே. ஜெயந்தி, மங்களா, காளி, பத்ரகாளி, கபாலினி, துர்கா, க்ஷமா, சிவா, தாத்ரி, ஸ்வாஹா, ஸ்வதா, நமோஸ்துதே. இந்த காளி மந்திரத்தை கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் மேஷராசி, ரிஷபராசி எதில் பிறந்திருந்தாலும் கிருத்திகையில் பிறந்தவர்கள் ஜெபிக்கலாம். திராட்சை ரசம் ரொம்ப விசேஷமானது. சீந்தில் கொடி எடுத்து கருக்கி மை செய்து இதை திலக்கமாக இருக்கிற வழக்கமும் உண்டு. ஆனால் இப்போ சாதாரணமாக இந்த ஜபத்தை பண்ணாலே நல்ல பலன் உண்டு. தேன் நைவேத்தியம் பண்ணலாம், அதுவும் பிரியமானது. ஜபத்தை தொடர்ந்து செய்யுங்க. ஆனால் கூடுமானவரை காளி ஜபத்தை பண்ணுறவங்க சைவமாக இருக்கணும். புதுமையான விஷயமா இருக்கா, சைவத்தை தான் நைவேத்தியம் பண்ணணும்.
சைவமாக தான் இருக்கணும், சைவத்தை தான் நைவேத்தியம் பண்ணணும். ஏன்னா ஏற்கனவே காளி யுத்தத்தில் இருந்து கடுமையான இரத்த பானங்களை பார்த்தவா, அவளுக்கு சாத்விகமான பூஜை பண்ணாதான் நமக்கு வரம் கொடுப்பாள். ஏற்கனவே யுத்தத்தில் இருந்து ரத்தங்களை பார்த்து கஷ்டப்பட்டதுனால காளியை பூஜிக்கிறவா சாத்விகமான நைவேத்தியம் பண்ணுங்க. திராட்சை ரசம் பண்ணலாம், தேன் நைவேத்தியம் பண்ணலாம். மற்றபடி வாமாச்சார பூஜைகள் கூடாது. இன்னைக்கு கொழுக்கட்டை பண்ணலாம், வெத்தலை பாக்கு பழம் படைக்கலாம், இதெல்லாம் விசேஷம். வாமாச்சார பூஜைகள் அசைவம் பண்ணக்கூடாது. இந்த காளி தேவி மந்திரத்தை தொடர்ந்து ஜபிங்க. கட்டாய மங்களங்கள் வீடு தேடி வரும். மங்களானி பவனுக்கு மீண்டும் நாளை சந்திக்கலாம். வணக்கம் நேயர்களே. இன்றைய வாஸ்து பகுதியில் ஒரு பெரிய இண்டஸ்ட்ரியலிஸ்ட் ஒரு நல்ல பங்களாவை கட்டியிருக்காரு. ஆனால் அந்த பங்களாவில் போன பிற்பாடு என்னுடைய ஃபேக்ட்ரியில் எனக்கு வருமானம் இல்லை. ரெண்டாவது, என்னுடைய பெண் குழந்தைகளுக்கு உடம்பு சரியில்லை. திடீர்னு அந்த வீட்டில் என்னுடைய மனைவி கீழே படுத்தாருன்னா அந்த வீட்டில் ஏதோ இருக்கிற மாதிரி அப்படின்னு சொன்ன உடனே நம்ம ஆளுங்க எல்லோரும் பயந்துடுவார்கள். என்னன்னா, ஏதாவது பேய் இருக்குது, அங்கேருந்து பின்னாலேருந்து ஏதோ ஒரு சத்தம் வருகிறது, இந்த மாதிரி ஒரு மனநோய். நான் படுக்கிற ரூமில் எனக்கு டாய்லெட் எதிர்க்கே இருக்குங்க. நான் படுத்த அந்த வீட்டில் எனக்கு தூக்கமே வரவில்லை. இந்த மாதிரி பல லெட்டர்கள். நானும் ஒரு இடத்தில் இந்த மாதிரி பார்த்து அதை எப்படி சரி செஞ்சேனோ அது சாதாரணமாக நீங்களும் மாற்றி அமைச்சிட்டு உங்களுக்கு நல்ல தூக்கம் வர வேண்டும். உங்களுடைய பிள்ளைகளுக்கு நோய் இருக்கக்கூடாது. நீங்கள் நல்ல பெரிய வியாபாரியாக வர வேண்டும். இதில் என்ன தப்பு இருக்குன்னு பாருங்கள். தப்பு என்று சொல்லும் பொழுது, பங்களா கட்டும் பொழுது வடக்கு வாசலாக இருந்தாலும் கிழக்கு வாசலாக இருந்தாலும் தெற்கு திசை அதிகமாக காலியாக விடக்கூடாது. தெற்கு திசையில் நம்ம இறங்கி போகக்கூடாது. இந்த மாதிரி இருந்தால் அந்த வீட்டில் போகிற நேரம் நல்லா இருந்து அதுக்கப்புறம் நமக்கு வருமானங்கள் வர்றது குறையும். இப்பொழுது வரைபடத்தை பார்க்கலாம். பாருங்க, வடக்கு வாசல்ல வீட்டில் வாயுவில் ஒரு பெட்ரூம். இந்த இடத்தில் ஈசானியத்தில் பூஜை அறை. இதுக்கு இங்கே ஒரு வாசல் கொடுத்துருக்காங்க. வெளியே சூரேக் இருக்கு. இன்னொரு பெட்ரூம் உள்ள வடக்கு ஈசானியம், இரண்டாவது டோர். தென்மேற்கு திசையில் ஒரு ரூம். அந்த ரூமுக்கு ஈசானியம் கட்டு. வாயு திசையில் டாய்லெட் ரூம். படுக்கிற திசை கிழக்கில் தலை, மேற்கில் கால். அக்னேயத்தில் சமையலறை, மத்தியத்தில் டைனிங் ரூம். மத்திய பாகத்திலேருந்து தெற்கு போகிறதுக்கு ஒரு வாசல். அதுக்கு வாசல்லேருந்து 2 படிக்கட்டு இறங்க வேண்டிய நிலைமை. இந்த இடத்தில் படிக்கட்டாக இறங்கினால் அந்த இடம் ஃப்ளோர் லெவல் லோவாக இருக்குன்னு அர்த்தம். அதாவது இந்த பூமி, தெற்கு திசை பூமி லோவாக இருக்கு. தெற்கு திசை எப்பொழுதுமே லோவாக இருந்தால் அந்த வீட்டில் யார் போனாலும் போகிற நேரம் இருக்கிற வருமானங்கள் இருக்காது. தெற்கு திசை அதிகமாக காலியாக இருந்து அங்கே மழை தண்ணி தங்கிவிட்டால் அல்லது அந்த பூமி ஈரமாக இருந்தால் அந்த இடம் இந்த மாதிரி காற்று, இந்த பயம், இந்த மாதிரியான நம்முடைய மன கஷ்டத்துக்கு காரணங்களே நம்ம உருவாக்கிறோம். இப்பொழுது எப்படி சரி செய்வது? இங்கே பாருங்கள், நான் டாட் போட்டு ஒரு லைன் போட்டிருக்கேன். இந்த இடத்துல நீங்கள் ஃபஸ்ட்டு ஒன்றுமே செய்ய முடியலன்னா இங்கே ஒரு ரூமை கட்ட வேண்டும். இந்த ஃப்ளோர் லெவல் ஹைட் செய்ய வேண்டும். இல்லைங்க, ஹைட் செஞ்சால் மழை தண்ணி வீட்டுக்குள்ளே வந்துவிடும் அப்படின்னு ஒரு பயம் இருந்தால் இந்த ஃப்ளோர் லெவலில் ஒரு படிக்கட்டு வச்சு இந்த பாதி பூமியை, பின்புறம் இருக்கிற பூமியை இந்த கிரவுண்ட் லெவல்லேருந்து ஒரு அடி ஹைட்டாக செய்ய வேண்டும். செஞ்சு இதை ஸ்லோப்பாக வச்சு இந்த தண்ணீர் இங்கே மழை பெஞ்சா இந்த இடத்துல வந்து சேர்ற மாதிரி நம்ம செய்ய வேண்டும். இங்கே ஒரு ரூமை கட்டி விட வேண்டும். இங்கே ரூமு கட்டினாதான் இங்கே படுக்கிறவர்களுக்கு வருமானம் நிற்கும். இன்னொரு இவர் பெரிய தப்பு என்ன செஞ்சிருக்காருன்னா,
வீட்டில் இந்த இடத்துல நான் காரை விடுவேன் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல ஒரு ஷெட்டை கட்டிட்டார். இந்த இடத்துல ஷெட்டு கட்டிட்டீங்கன்னா உங்கள் வீட்டில் ஒட்டி உங்கள் வீட்டுடைய வாலில் நீங்கள் பைப் போட்டுட்டு ட்ரில் பண்ணி நெட் போல்ட் போட்டுட்டீங்கன்னா இந்த இடத்துல நீங்கள் ஷெட் போட்ட உடனே இந்த வீட்டுக்கு ஈசானியம் கட்டாகிவிடும். ஈசானியம் கட்டிருந்து தெற்கு திசை லூவாக இருந்தால் வருமானமே இருக்காது. அந்த ஃபேக்ட்ரி நின்று போடும். அதுவும் இந்த மாதிரி நேரத்தில் உங்களுடைய ராசிக்கு சனி 8லையோ 12லையோ ஜன்ம சனியாக இருந்தால் இந்த மாதிரியான அமைப்புகள் உண்டாகும். காருக்கு ஷெட்டு போட்ட உடனே, அதுவும் வாயு திசையில் ஷெட்டு போட்ட உடனே உங்களுக்கு ஈசானியம் கட்டாத வருமானம் போயிடும். அதனால நீங்கள் இந்த இடத்துல நான் திரும்பி டாட் போட்டிருக்கேன், இந்த இடத்துல திரும்பி ஒரு ஷெட்டு ஃபைபர் ஷீட் போட்டுட்டு இதை வளர்த்தி விட வேண்டும். ஃபுல்லாக வளர்த்தி விடும். இந்த மாதிரி வளர்த்திங்கன்னா ஈசானிய கட்டு தோஷம் நீங்கிவிடும். ஏனென்றால் இங்கே செட்டு இல்லை, இங்கே செட்டு இருந்தால் ஈசானியம் கட்டு, இங்கேயும் ஒரு செட்டு இங்கேயும் ஒரு செட்டு இருந்தால் ஈசானிய கட்டுடைய தோஷங்கள் இமீடியட்டாக குறைஞ்சிவிடும். பெண்களுக்கு பயம், மாச நோய் வருது, இந்த மாதிரி 4 நாள் அவர் ரொம்ப பயப்படுறான். பூர்ண வாயுவில் ஈசானியத்தில் படுக்கும் பொழுது இந்த மாதிரி பயம் இருக்காது. இந்த இடத்துல படுத்தா பயம் இருக்கும். இந்த இடத்துல படுத்தாங்கன்னா அந்த மாக்கு உடம்பு சரியாகிவிடும். இந்த இடத்துல நீங்கள் கட்டி விட்டாவே அந்த பயம் நீங்கிவிடும். இப்பொழுது இவருக்கு தூக்கம் வரவில்லை. இதுக்கு பல காரணங்கள் பாருங்க. ஈசானியம் கட்டு, சவுத் வெஸ்ட் லோ, நைருத்தி திசை லோ, இந்த ரூமுக்கு ஈசானியம் கட்டு, இந்த வாசலுக்கு எதிர்க்க படுத்தா எனக்கு பயமா தூக்கம், இந்த வீட்டில் வந்து 3 வருஷமே எனக்கு தூங்கவே இல்லைன்னு சொல்லியிருக்கீங்க. ஒன்றுமே இல்லைங்க. இந்த வாசலை இந்த இடத்தில் நம்பத்தி விட வேண்டும். நீங்கள் மேற்கு திசையில் தலை வைத்து கிழக்கில் கால் வச்சு படுக்க வேண்டும். இந்த ரூமை வளர்த்தி விட வேண்டும். இல்லைன்னா ஒரு அலுமினியம் ஷீட் டோர் போட்டுட்டு இதுக்கு ஈசானிய வாசல், கிழக்கு ஈசானிய வாசலாக மாற்றி விட்டு நீங்கள் மேற்கில் தலை வைத்து சூரியனை பார்க்குற போது கிழக்கில் கால் வச்சு படுத்தீங்கன்னா நீங்கள் இமீடியட்டாக நல்லா ஆயிடுவீங்க. இந்த மாதிரி மாற்றி அமைச்சிட்டு அவர் வந்து நல்லா தூங்குறார். எனக்கு இந்த வீட்டை வந்து தூக்கமே வராது சொல்றவரும் நல்லா தூங்கி கொண்டு இருக்கிறார். அதே போல் உங்க வீட்டிலே இந்த மாதிரி இருந்தால் இன்னொன்று இருக்குங்க. இந்த இடத்துல வாசல் இருந்து கிழக்குல தலை வைத்து படுத்துக்கிறவருக்கு சில பேருக்கு வந்து இந்த ஆஸ்டோபெரரிஸ் அந்த மாதிரி நோய் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. சில பேருக்கு முது தண்டில் நோய் எப்பொழுதுமே இருக்கும். ஏனென்றால் இந்த இடத்தில் கீழே சமையல் இருந்து இந்த இடத்துல தலை வைத்து படுக்கும் பொழுது ஈசானியம் கட்டு இருந்தால் அது பயம் கொடுக்கும். பயத்தினால் வயிற்றில் பிரச்சனை இருக்கும். வயிற்றில் பிரச்சனை இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு நோய் வந்து முதுகு தண்டில் வந்து சேரும். அதனால நீங்கள் செய்ய வேண்டிய ஒன்று, தெற்கில் தலை வச்சு படுக்கலாம் அல்லது மேற்கு திசையில் தலை வைத்து கிழக்கில் கால் வச்சு படுக்கலாம். மேற்கில் தலை வைத்தால் சில பேர் சொல்வார்கள் எனக்கு தூக்கம் வரவில்லை. ஆனால் நீங்கள் இந்த மாதிரி வீடு இருந்து இதில் படுத்தீங்கன்னா கண்டிப்பாக நல்ல தூக்கம் வரும், நோய் நொடி தீர்ந்துவிடும். வாடகை வீடாக இருக்குங்க, என்ன செய்வது? வாடகை வீடாக இருந்தால் இங்கே மண்ணை கொட்டி விடுங்கள். அதிகமாக 2 லாரி மண்ணோ எவ்வளோ வருதோ அந்த இடத்துல மண்ணை கொட்டிடுங்க. இந்த ஃப்ளோர் ஹைட் ஆகிவிடும். இந்த இடத்துல ஷெட் இருக்குது, இந்த இடத்துல ஷெட்டை போட்டு விட வேண்டும். இந்த மாதிரி நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த வீட்டில் இருக்கிற தோஷங்கள் கண்டிப்பாக குறையும். இப்பொழுது இந்த மாதிரி ஒரு வீடு இருக்குங்க, எனக்கு என்னுடைய பையனும் என்னுடைய குழந்தைகளுக்கும் உடம்பு சரியில்லை, அவர்களுக்கு எப்படி சொன்னாலும் கேட்க மாட்டேன்றாங்க, என்ன செஞ்சால் நல்லது நடக்கும்? ஃபஸ்ட்டு பெண்ணுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்கிறவங்க ஹெல்த் ப்ராப்ளம், அவங்க வந்து ஒன்றுமே அதிகமாக பிரச்சனை இல்லாமல் நீங்கள் செவ்வாய்க்கிழமை முருகன் கோயிலுக்கும் ஆஞ்சநேயருக்கும் சுற்றி வர வேண்டும். அதாவது கோயிலுக்கு போய் ஆஞ்சநேயரை சுற்றிட்டு வரணும், முருகனை சுற்றிட்டு வரும். அந்த மாதிரி செஞ்சாங்கன்னா அந்த பெண்களுக்கு இருக்கிற தோஷங்கள் குறையும். வருமானம் இல்லை, அவர்கள் என்ன செய்ய வேண்டும்? அவர்கள் டெய்லி, அதாவது வாரத்தில் 6 நாள் ஆண்கள் அரச மரத்தை ஞாயிற்றுக்கிழமை சுத்தக்கூடாது. 6 நாள் சுத்திட்டு வந்துட்டு அந்த இடத்தில் பாலும் தண்ணீரும் அரச மரத்தை விட்டு வந்தார் அவர்களுக்கு இருக்கின்ற இந்த தோஷங்கள் நீங்கி கண்டிப்பாக அவர்கள் சுகமாக வாழ்வார்கள். நேர்களே, உங்களுக்கு இந்த மாதிரி இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக அரச மரத்தை சுற்றி வந்தீங்கன்னா உங்கள் வீட்டில் இருக்கிற பிரச்சனைகள் நீங்கிவிடும். அதே நேரத்தில் வியாபாரத்தில் வருமானம் குறையுது அப்படின்னு சொல்லும் பொழுது வியாழக்கிழமை பூந்தி, லட்டு, வெல்லம் தானம் செய்யுங்கள். நீங்கள் கண்டிப்பாக சுகமாக வாழ்வீர்கள். நன்றி, வணக்கம்.